ஸ்பீசிஸ்ல இருந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. சில பிரைமேட்ஸ் வகை உயிரினத்திலையும் ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கதான் செய்யுது. அது என்னன்னா எல்லா பிரைமேட்ஸ் உயிரினத்திலையும் ப்ரீஹென்சிவ் ஹேண்ட்ஸ் இருந்திருக்கு. நம்ம எப்படி கையால ஏதாவது பொருளை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வகை உயிரினமும் அதுகளோட கைகளை யூஸ் பண்ணி இருந்திருக்கு. சில பிரைமேட்ஸ்க்கு கிராஸ்பிங் ஃபீட் இருந்திருக்கு. இது எதுக்குன்னா தன்னுடைய கால்களை வச்சு பல பொருட்களை பிடிக்கிறதுக்காக. இந்த வகை பிரைமேட்ஸ்க்கு பிரைன் சைஸ் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. இது ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருந்திருக்கு. ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவும் நெருங்கிய உயிரினம்னா அது சிம்பான்சி தான். இதுகளோட பிரைன் சைஸை விட நம்ம ஹியூமன் பிரைன் சைஸ் 3 மடங்கு அதிகமா இருந்ததுனால நம்ம ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸ் லெவல் வேற லெவலுக்கு வந்திருக்குது. இதனால தான் ஹியூமன்ஸ் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள், சயின்டிபிக் ரிசர்ச், R&D பண்ண முடியுது. நம்ம மறுபடியும் இந்த எவால்யூஷன் ட்ரீயை பார்த்தா உங்களுக்கே புரியும். இதுல இருக்கிற எல்லா உயிரினமும் இன்ன வரை இந்த உலகத்துல வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்குது. இந்த எவால்யூஷன் ட்ரீல நம்ம பார்க்காத அதுவும் ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டடான உயிரினம் இப்ப